ரொம்ப நாளாக நான் ஒரு நல்ல இடத்துல இந்த பதிவை அழுத்தமாக சொல்லணும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ்ஸி 2 கவர்லேருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுன்னுக்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸ் இன்றைக்கி மட்டும் இல்லை, நான் சின்ன குழந்தையில் இருக்கும் போது எங்கள் அப்பா தெளிஞ்ச திருச்சபையில் ஊழியராக இருந்தார். அப்போவுமே என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் என்ன இதுவும் நடந்தாலும் இன்விடேஷன் வைக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு கொடுப்பாங்க. அதே போல் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பிரியாணி குத்து அனுப்புவாங்க. அதிலேருந்து ஃப்ரூட்ஸ்லாம் முதல்ல ஊழியக்காரர் கொடுக்கணும் அப்படின்னு கனப்படுத்தி கொடுப்பாங்க. அது ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே போயிட்டு எங்கள் வீட்டுக்குன்னு நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கினதே கிடையாது. இந்த ஆடி மாதம் வரும் இல்லைங்களா, அப்போ தான் எந்த ஃபங்க்ஷனும் வைக்க மாட்டாங்க. அப்போ நினைப்பேன், என்னடா வீடு ஃபுல்லாக ஒரே பழம் ஸ்வீட்டாக இருக்கும், ஒன்றுமே காணும் அப்படின்னு நினச்சோம். ஆடி மாதம் ஃபங்க்ஷன் வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சிரிப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பிளஸ்ஸியோட அப்பாவும் ஒரு ஊழியக்காரர் தான். அதனால இவங்க 2 பேருமே தென்னிந்திய திருச்சபையில் ஊழியராக இருக்கிறாங்க. முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம், அவங்க 2 பேருக்குமே சேலரி, ஊழியத்தில் சேலரிலாம் கிடையாது. ஆனால் இது மாதிரி இன்விடேஷன்லாம் கொடுக்கும்போது காசு வச்சு கொடுப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சதும் இப்போ காட்டினால 1000 rupees, 500, 200 அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு பொறுத்த மாதிரி காணிக்க கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே குண்டாக தான் இருப்போம். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி எல்லாருமே எல்லாம் சொல்லுவாங்க, ஆமாம் ஊழியக்கார குடும்பம், ஒரே பிரியாணி தான், ஒரே ஃப்ரூட்ஸ் தான், என்னப்பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே நான் நிறைய டைம் பசியில் இருந்தெல்லாம் எங்கள் அப்பா நைட்டு 10 மணி 11 மணிக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பிரியாணி சாப்பிட்லாம் நான் தூங்கியிருக்கிறேன். அது மாதிரி நாட்கள்லாம் உண்டு. இதுவுமே கடவுள் எங்களுக்கு பிளஸ்ஸிங்காக கொடுக்குற ஃப்ரூட்ஸு காணிக்க அப்படி தான் நாங்கள் நினைப்போம். நீங்கள் இது மாதிரி ஊழியக்கார ஃபேமிலியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் உங்களுக்கு வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். இன்றைக்கி நேற்று நிச்சயதார்த்தம், அதனால் பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் ஒரே சர்ச்சு தான். எங்கள் வீட்டுக்கார் காயாரில் ஊழியர் இருக்கிறார், அந்த சர்ச்சு தான். அவங்களுக்கு 12ஆம் தேதி அவங்களுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். இதுக்கு முந்தின வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நேற்றாச்சு. அதுக்காக நாங்கள் லேட் ஆகிடுச்சின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். அதனால் இப்போ எடுத்துன்னு கொடுத்துட்டு போனாங்க. அதான் சரி வீடியோவாக எடுத்து போட்டுடலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எதுவுமே ஒளிவு மறைவு நம்ம இருக்கக்கூடாது. இது ரொம்ப நாள் எனக்கு ஆசை நிறைய இடத்துல சொல்லணுன்னு. இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.